வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்மளோட குடும்ப பட்ஜெட்டில் துண்டு விழுகுதா, பட்ஜெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான 5 காரணங்கள் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயந்தான். நாங்கள் என்ன தான் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணாலும் எங்களால் பட்ஜெட்டுக்குள்ளே ஃபேமிலியை ரன் பண்ண முடியலை, எக்ஸ்ட்ரா செலவு வருது. நீங்கள் எப்படி மாதம் நீங்கள் போடுற பட்ஜெட்டில் 100, 200, சம்டைம்ஸ் 1000, 2000 மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போடுறப்பெல்லாம் எப்படியாவது ஒரு கமெண்ட் வந்துடும். அதுக்கு ரீசன் நம்ம சில தவறுகள் செய்வோம் பட்ஜெட் போடும் பொழுது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தவறுகள் இருக்குது. அதை தான் நான் 2 பார்ட் வீடியோவாக நான் போட்டேன். மெயினான ஃபஸ்ட்டு 5 தவறுகள் பார்த்திங்கன்னா நான் ஒரு முந்தானயத்தை போல் பார்ட் 1 வீடியோவாக போட்டேன். ஃபேமிலி பட்ஜெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்ட் 1. அதில் என்னுடைய மார்ச் மாதத்துக்கான பட்ஜெட்டும் சேர்த்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவை முக்கியமாக பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதில் மெயினான சில ரீசன்ஸ் இருக்கும் போதும் 5 ரீசன்ஸு, அதுதான் ரொம்ப நம்ம செய்யக்கூடிய தவறுகள். அதை பார்ட் 1 வீடியோவாக நான் ஆல்ரெடி போட்டேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோட என்னுடைய மார்ச் மாதத்துக்கான பட்ஜெட்டும் போட்டிருக்கேன். எனக்கு வர ரொம்ப ஒர்க்கு டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட முடியல, ஏன்னா எக்ஸாம் டைம், அதனால தான் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 5 ரீசன் பார்த்தாச்சு. இப்போ 6வது ரீசன் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அதாவது நம்ம நம்மளுடைய மணி மேனேஜ் பண்ணுறதுல ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா பட்ஜெட்டை ஃபாலோ பண்ண முடியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன செலவு பண்ணேன், அது 5 ரூபாயாக இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் இல்லை 1000 ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை கம்பல்சரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் அதில் செஞ்ச தப்பான செலவுகளை, அனாவசிய செலவுகளை அடுத்த மாதம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கிறத உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது ரெக்கார்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி சேவிங்ஸை இக்னோர் பண்ணுறது, செலவு மட்டுமே பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால் முடியாது. நாட் ரிவ்யூவிங் த பட்ஜெட் ரெகுலர்லி. ஒவ்வொரு நாளும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இவ்வளோ செலவாயிருக்கா, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் இவ்வளோ செலவாயிருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக நம்ம பட்ஜெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் இப்போ ஏதாவது ஒரு செலவு நீங்கள் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா அதே செலவு நெக்ஸ்ட்டு 2 வாரத்தில் 3 வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி பண்ணிடுவீங்க. தேவையே இல்லாமல் நான் காய்கறிகள் நிறையா வாங்கிட்டேன் வேஸ்ட் ஆச்சுன்னா அந்த தப்பை அடுத்த வாரம் பண்ண மாட்டீங்க. இப்போ ரெகுலராக நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பட்ஜெட்டுக்குள்ளே ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இதுதான். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதிகமான கடன் இருக்கலாம், கிரெடிட் கார்டு பில்ஸ் இருக்கலாம், இல்லை மாதம் வட்டி கட்ட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அதுக்கு தான் மெயினாக போகுமே ஒழிய ஃபேமிலி பட்ஜெட் போட்டு அதை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு போகிறது முடியவே முடியாது. ஏன்னா கடன் இருக்கிறப்ப ஒவ்வொரு மாதமும் வட்டி ஏறும். நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கடன் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் பணம் சேமிக்கவும் முடியாது, செலவை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம், கடன் இருக்குன்னா அந்த கடனை எப்படி கூடிய சீக்கிரம் அடைக்க முடியுமோ அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கடன் அப்படிங்கிறது நம்மளை பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வலை, அது ஒரு கண்ணின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வெளிவரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வர பார்த்திங்கன்னா கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. விளம்பரம் பார்த்திங்கனாலே இவ்வளோ % வட்டிக்கு கடன் வாங்குறீங்களா, ஹவுசிங் லோன் வாங்குறீங்களா, லோன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவ்வளோ ஒரு எனக்கே எரிச்சலாக இருக்குது. மக்கள் எப்படி கடனுக்குள்ளே கொண்டு போகிறாங்களேன்னு. ஸோ கடனில் தயவு செய்து மாட்டாதீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. 8வது விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க எல்லாம் ஓகே. நீங்கள் போடுற பட்ஜெட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரியணும். ஸோ உங்கள் ஒய்ஃபு, பிள்ளைங்க, இல்லை ஒய்ஃப் பட்ஜெட் போடுறாங்கன்னா உங்கள் கணவர்மார்கள், பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியணும். நம்மளோட குடும்ப வருமானம் இவ்வளவு, இதுதான் நம்மளுடைய பட்ஜெட், ஒவ்வொரு செலவுகளுக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை பற்றின நாலேஜே இல்லை, நீங்கள் மட்டும் பட்ஜெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் அவங்க தேவையில்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக பட்ஜெட் ஃபெயிலியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, மார்ச் மாதம்
ட்ரெஸ்ஸு எடுக்கணும், என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செலவே நீங்கள் அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்க மாட்டீங்க. மற்ற செலவுகளுக்கு ஒதுக்கியிருப்பீங்க. அந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் குடும்பத்தினருக்கு தெரிஞ்சால் தான் சரி வெளியில் போய் ட்ரெஸ் எடுக்கலாம், இல்லை வெளியில் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்க மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட்டில் அப்பாவோ அம்மாவோ அந்த விஷயத்துக்காக பணம் ஒதுக்கலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் பொழுது உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா சரி காசு இருக்குன்னு நினச்சிட்டு ஒன்று ஏதாவது எடுத்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்லைனா செலவு பண்ண சொல்லி உங்களை கம்பல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம குடும்ப மக்கள் வந்து ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் பொழுது நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. பிள்ளைங்களோட சந்தோஷம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இதுதான் பட்ஜெட் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். 9வது விஷயம் இன்ஃப்ளேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 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 டைப் ஆஃப் சேலரியை வச்சு 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஓட்டலாம். ஆனால் போன வருஷம் வாங்கக்கூடிய சம்பளத்தை இந்த வருஷம் வச்சு ஓட்டலாம்னா முடியல. ஒன்றுமே இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு நான் 3500 3000 தான் செலவு பண்ணுவேன். இப்போ 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 4000 சொச்ச ரூபா 4000 வருது. ஸோ இதுதான் விலையேற்றம், பண மதிப்பு இழக்கிறது. ஸோ அதனால் எல்லா பொருட்களோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பில் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா ஏதாவது விலை ஏற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் விலை ஏற்றம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பட்ஜெட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய காரணங்கள் இருக்குது. நாம் ஒரு அமௌண்ட் வாங்கிலாம் நினச்சி ஒதுக்கியிருப்போம். பட் ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக செலவு வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக பட்ஜெட்டில் வந்து துண்டு விழுகிறதுக்கு முக்கியமான ரீசன் இன்ஃப்ளேஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். நான் கேட்குற எல்லாருக்குமே அதான் சொல்வேன், எப்படி அதிகமாக சேர்க்குறது, இல்லை கடன் நிறையா இருக்குது வருமானம் கம்மி, என்ன பண்ணுறதுன்னா உங்களோட வருமானத்தை பெருக்க பாருங்கள். ஒரே டைப் ஆஃப் வருமானத்தை வச்சுட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் 10th ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எமர்ஜென்சி ஃபண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எதிர்பாராத செலவுகள் நமக்கு திடீர்னு வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டுக்குன்னு ஒதுக்கி வச்ச அமௌண்ட் வந்து காலி ஆகிடும். ஆனால் எதிர்பாராத செலவுகள் எந்த மாதம் வருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம பட்ஜெட்டு துண்டு விழாமல் இருக்கணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு 6 மாத சம்பளமோ இல்லை 1 வருஷ சம்பளமோ எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து இருக்கணும். கண்டிப்பாக திடீர்னு ஒரு அவசர செலவு வரும்பொழுது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும்பொழுது பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்க அந்த அமௌண்ட்டை எடுக்காமல் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை நம்ம கடன் அடைக்கிற மாதிரி திரும்பி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம கையில் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் துளுந்து விழாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன தான் ஒவ்வொரு மாதம் பட்ஜெட் போட்டாலும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு அவசர செலவு வந்துடுது, அதை என்னால் தவிர்க்கவே முடியலை. பிள்ளைங்களுக்கு முடியாமல் வந்துடுது, ஹஸ்பண்டுக்கு முடியாமல் வந்துடுது, பொருள் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது, அந்த மாதிரி. அப்போ நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செலவுகளை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதது பட்ஜெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் பார்ட் 1 வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 2 பார்ட் வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.